ஒரு ஆளை வேற சுட வேற செஞ்சுட்டாங்க. ஒட்டங்காலே சுட்டு விட்டாங்களாம். அது வேற தவறா செய்றாங்க அரசாங்கத்துல. பணியர்களுக்கு வந்து ஓட்டு கேட்கத்தான் பணியிட்ட வராங்களே தவிர எங்களுக்குன்னு எந்த சலுகையுமே கிடையாது. ஏன்னா அந்த பிராந்தி கடை இருக்குல்ல, அவங்க காலம்லாம் வச்சுருக்காங்க. எங்களுக்கு 3 மாசம் தொழில் தானே, அதை செய்ய விட மாட்டோம். இப்போ வந்து உங்களோட பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? அவங்களும் இந்த தொழிலில் தான் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா கடைசியில் இந்த பனை தொழிலும் பனை சார்ந்த மக்களும் அழியிற வந்து யாராலும் தடுக்க முடியாது. நன்றி. வணக்கம். நம்ம இப்போ உங்கள் பனையர்லேருந்து வந்து இந்த ரோட்டோரத்தில் சுப்பிரமணியபுரம் பக்கத்தில் ரோட்டோரத்தில் இருக்கிற ஒரு பனையரியை வந்து வீடியோ எடுக்க போகிறோம். நம்ம அம்மாட்ட கேட்போம் எந்த மாதிரிலாம் பனையத்து இருக்குது அப்படின்ட்டு. வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜெனோபா. நீங்கள் வந்து எத்தனை வயசுலேருந்து இந்த பனை தொழிலில் வந்து இருக்கீங்க? இந்த அப்பா அம்மா காலத்துலேருந்து இந்த பனைத்தொழில் தான். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த பனைத்தொழில் தான் பார்க்குறோம். ஆனால் எங்களுக்கு இவ்வளோ 2 தலைமுறை ஆக போகுது, 3 தலைமுறை ஆக போகுதுன்னு வைங்களேன். இது வரைக்கும் இந்த பனையேரிகளுக்குன்னு ஒரு சலுகை கிடையாது. ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து இந்த அவங்களுக்கே உபயோகப்படுற மாதிரி இந்த தொழிலை வச்சுக்கிடுறாங்க. இந்த பிராந்தி கடைன்னு வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு 4 மாதம் தொழில், அதுக்கு இந்த கல்பனை சீவுறதுக்கு விட மாட்டேங்காங்க. அப்படி விட்டாலும் ஒரு இறஞ்சி சீவுனாலும் அதை அதிகாரம் பண்ணி போலீஸ்காரங்க அதிகாரத்தில் அவங்கள வந்து அடிக்கிறது, களையத்தை உடைக்கிறது. அது இந்த இப்போ வேற ஒரு ஆளை வேற சுட வேற செஞ்சுட்டாங்க. ஒட்டங்காலே சுட்டு விட்டாங்களாம். அது வேற தவறா செய்றாங்க அரசாங்கத்துல. 2வது, எங்களுக்கு ஒரு மார்கழி மாசத்தையில ஒரு லோனுன்னு கொடுக்கலாம். பணியர்களுக்கு வந்து ஓட்டு கேட்கத்தான் பணியிட்ட வராங்களே தவிர எங்களுக்குன்னு எந்த சலுகையுமே கிடையாது. பணியர் புள்ளி இருக்கோம், நாங்கள் அவங்க செய்யணும், நாங்கள் அந்த கறி குடிச்சு எங்களுக்கு செஞ்சுட்டு நாங்கள் காசு வேண்டி அவங்களுக்கு வட்டியும் போதும் நாங்கள் கொடுக்க வேண்டியதாக. அப்போ எங்களுக்கு எந்த சலுகையுமே இல்லை. இப்போ ஒரு விவசாய லோனுன்னு போடுறாங்க. அவங்க 6 மாதம் சும்மா இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எங்களுக்கு அது போயிட்டு இது போயிட்டு இது வெள்ளத்தில் அடிஞ்சிட்டு எங்களுக்கு லோனை தள்ளுபடி பண்ணுங்க, எங்களுக்கு அந்த லோன் கொடுங்க, இந்த லோன் கொடுக்காங்க. எங்களுக்கு அது கூட தேவையில்லை. எங்களுக்கு ஒரு 2 லட்சம் ஒரு 3 லட்சம் லோன் கொடுத்தா கூட ஒரு 1 லட்சத்தை தள்ளுபடி ஆகிட்டு ஒரு 2 லட்சத்தை கெட்டுங்கன்னு சொல்லலாம். அது கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. அதை வச்சு நாங்கள் இந்த தொழிலை வச்சு தான் கொமுறு கரையேற்றணும். எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு வயசு இப்போ என்னாச்சு, இப்போ 60 வயசு ஆக போகுது. இது வரைக்கும் நாங்களாக பணச்சிவி நாங்களாக தான் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த அசலூரில் வந்து வேற இந்த கிடக்கும். உங்களோட சொந்த ஊர் பெரிய நாயகர். அங்க இருந்து இப்ப இங்க வந்திருக்கீங்கன்னா அந்த தொழிலுக்காக தான் வந்திருக்கோம். நாங்களும் அவங்களும் இதுல கரண்டும் கிடையாது, எங்க கைலைட்டு தான், அதை வச்சுக்கிட்டு தான் நாங்க இந்த படுத்திக்கிட்டு இருக்கோம். சரி. எத்தனை மாசம் வந்து இங்க வந்து? ஒரு 4-5 மாசம் இங்கெல்லாம் இருக்கோம். அவங்க பள்ளி வந்தாலும் அதையும் நாங்கள் கைலைட்டு வச்சு தான் பார்த்து அதை அடிக்கணும். அந்த சூழ்நிலையில தான் நாங்க இருக்கோம். இப்போ 5 மாசம் போக மிச்சம் 5 மாசத்துல நீங்க என்ன தொழில் பண்ணுவீங்க? சும்மா கடன் தான் வாங்கி சாப்பிடணும். இந்த கருப்பட்டியை வட்டி போட்டு அவங்க கிட்ட கடன் வாங்கி சாப்பிடணும். வேற என்ன எங்களுக்கு இருக்கு? அவங்க நாளைக்கு வட்டி முதலுமா எங்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு அவருக்கு ஏதோ நாங்கள் பனையர்னு ஒரு மிச்சம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதுக்குன்னு ஒரு அரசாங்கம் ஏதாவது உதவி செஞ்சா தானே. ஏன்னா அந்த பிராந்தி கடை இருக்குல்ல, அவங்க காலம்லாம் வச்சுருக்காங்க. எங்களுக்கு 3 மாசம் தொழில் தானே, அதை செய்ய விட மாட்டோம். அப்போ அரசாங்கம் எப்படி இருக்கு? மோசமான நிலைமைக்கு எங்க பனையர்களை கொண்டு வந்து இப்போ இந்த தொழில் பண்றீங்களா? இப்போ வந்து உங்களோட பிள்ளைகள் என்ன பண்றாங்க? அவங்களும் இந்த தொழில தான் நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு இதுக்கு ஒரு சலுகையும் கிடையாது. அவங்களை இதை கொண்டு வர்றதுக்கு வேற மாதிரி அவனை படிக்க வச்சாலும் அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையாவது கொடுக்கலாம்ல. படிச்சவங்க கூட சும்மா தான் இருக்காங்க. ஆமா, ஒரு கடை தொழிலா வெளிநாடா இப்படி போற மாதிரி எங்க ஏதாவது அங்க போய் ஏதாவது வேலை பார்த்துட்டு 6 மாசம் அங்க வேலை பார்த்தாலும் இங்க 6 மாசம் வந்து சும்மா தான் இருக்கும். இப்ப இந்த இவ்வளவு P8 வரைக்கும் படிக்க வச்சாச்சு. P8 வரைக்கும் படிக்க வச்சாச்சு. இவளுக்கு கவர்மெண்ட் இவ்வளவு 2-3 நேரம் எழுதிட்டா இவளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க மாட்டேன். இவளும் சும்மா தான் அந்த தனியார்ல தான் படிக்க கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப பனையேரிகளுக்கு ஆனா பனையேரி மக்களுக்குன்னு வந்து படிச்சாலுமே வேலை வாய்ப்புகள் கிடையாது. வேலை பார்த்தோமா ஒரு கண்டுபிடிச்சோமா அப்படின்தான் இருக்கு. படிக்க வைக்கணும். படிக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது வேலை வாய்ப்புகள் இருந்தா தான் அது படிக்க வைக்க முடியும். அதுவும் கிடையாது. ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அவங்க வேலை பார்த்து அவங்க கொடுக்குற காசை வாங்கி வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு இதை கிழவனைகளையும் நம்பியா கொடுத்துட்டோம். அவ்வளோதான். இது ஒண்ணு. இந்த 6 மாசத்துல இந்த நம்ம அந்த பணம் சீவுறாங்களா, அதுல ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு அதுக்கும் ஒரு சலுகை கிடையாது. ஏதாவது ஒண்ணுன்னா மரங்கச்சி 30 இருந்தா அதுக்கு எதுவும் செய்ய மாட்டேங்குது. அந்த மாதிரி அதுக்கே எதுவும் கிடையாதுல்ல. நாங்களா தான் பார்க்கணும், நாங்களா தான் தெரியும். அந்த மாதிரி தான்
மற்ற தொழிலுக்குலாம் என்னென்னமோ செய்கிறாங்க, என்னென்னமோ லோன் போடுறாங்க. லோனே கிடையாதுயா எங்களுக்கு மொத்தத்தில். மானிய லோனே சொல்லுவாங்க. அது 10 மாதங்களுக்கு கெட்டச்சிடுவாங்க. 10 மாதத்தில் நம்ம கெட்ட முடியுமா? நம்ம தொழிலுக்கு அது வருமா? அது கரெக்டாக அதுதான் தேவையில்லாதான் செய்கிறாங்க. ஒரு மானிய லோன்னு ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுப்பாங்க. உங்களுக்கு 30 லட்ச ரூபா 30,000 தள்ளுபடிப்பாங்க. இப்போ அந்த நோசுக்கு வந்துருக்குன்னா 21,000 தள்ளுபடி ஆக்குவாங்க. மாதம் தவறாமல் கெட்டி ஆகணும், இல்லைன்னா வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி இருக்கும். அந்த சூழ்நிலை தான் நம்ம பனையேறி வாழ்க்கை இருக்குது. அவ்வளோதான். இன்னும் நாங்கள் எனக்கு 5 இருக்கு எங்கள் வாழ்க்கை என்ன சேர்த்து மணியத்தில் 12 அடி வெள்ளனை கட்டி இருக்குல்ல. இப்போ தான் தாத்தாவுக்கு கட்டி இருக்கு. அந்த எப்படி கிடக்கிறாருன்னு பாரு. இப்போ வந்து பரவாயில்ல. நம்ம வந்து பனையேறிகிட்ட இன்டர்வியூ எடுத்து கேட்ட கேள்விகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த 6 மாதத்தில் பனை தொழிலில் 17 இறக்கி கருப்பட்டி ஆக்கி அவங்க வந்து வியாபாரிகிட்ட கொடுக்குறது வந்து அவங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை. அவங்களோட சாப்பாட்டுக்கும் அவங்க மிச்ச நாளில் அதிகமாக வேலை கிடைக்காம இருக்கிற நாளில் அவங்க வாங்குகிற கடனுக்கும் தான், வட்டி கட்டுறதுக்கும் கடனை செலுத்துறதுக்கும் தான் அவங்களுக்கு சரியாக போகுது. அவங்களோட பிள்ளைகளோட படிப்புக்கு கூட அந்த அளவுக்கு அவங்களால செலவழிக்க முடியலை. இதனால தான் இவங்க வந்து கல்லை வந்து ஆதரிக்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து பனையேறியெல்லாம் என்ன கோரிக்கைக்காங்கன்னா, ஒன்று வந்து நம்மளோட கருப்பட்டியை கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அரசே வந்து முன்னிலைப்படுத்தி அதுக்கான ஒரு சரியான தரத்தில் எடுத்து அதுக்கான ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இல்லை வியாபாரிகள்கிட்ட இந்த ரேட்டு தான் இருக்கணுங்கிற மாதிரி அரசு சொல்லிடணும். இப்போ நம்ம சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா சாயலுட்டி வியாபாரி இந்த மாதிரி இதுனா ஒரு குறிப்பிட்ட வியாபாரிகள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட்டாக இருக்குது. அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறவனால விலையை நிர்ணயம் பண்ண முடியலை. அவங்க அதை வந்து கொள்முதல் பண்ணுறவங்க தான் விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க. இந்த நிலை மாறணும். இல்லையா நீங்கள் வந்து கல்லுக்கு தடை இல்லாமல் கல்லுக்கு பர்மிஷன் கொடுத்து கல்லுக்கு சும்மா கொடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து கல்லை சோதித்து பார்த்து எந்த நிலையில் உள்ள கல்லை கொடுக்கலாம், எவ்வளோ புளிப்புத்தன்மை இருக்கிற வரைக்கும் கொடுக்கலாங்கிறத இது பண்ணிவிட்டு அதுக்கேற்ற லைசன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு கொடுங்க. அப்போனா தான் ஒரு பனையேறிகளோட வாழ்வாதாரம் உயரும், அவங்களோட அடுத்த தலைமுறை முன்னேறும். இல்லைன்னா கடைசியில் இந்த பனை தொழிலும் பனை சார்ந்த மக்களும் அழியிற வந்து யாராலும் தடுக்க முடியாது. நன்றி.